ஹாய் கைஸ், எல்லாம் இருக்கீங்களா? ஸோ எல்லாம் இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, இருக்கிறதுலே ரொம்பவுமே கொடூரமான யாராலையுமே பார்க்க முடியாத மாதிரி ஒரு 5-6 மூவிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த மூவியுமே தமிழ் டபுள் இல்லை, கண்டிப்பாக சப்டைட்டில் வச்சு ஈஸியாக பார்க்கலாம். ஸோ நீங்க ஒரு சைக்கோ கில்லர் இல்லை ரத்தம் சொட்ட சொட்ட சீன் பை சீன் ரத்தம் தெரிக்கிற மூவிஸை பார்க்குற ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 5 மூவிஸுமே உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் என்னப்பா வீடியோ ஆரம்பிச்சு விட்டுறலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல a classic horror story 2021 வந்த ஹாரர் மிஸ்டரியான மூவி வித் IMDb ல 5.7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே தெரியாத ஒரு கேப்ல ஒண்ணா ஷேர் பண்ணி ஒரு 5-6 பேர் டிராவல் பண்ணி போறாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்ல நைட் டைம் போறப்ப தெரியாம ஒரு மரத்துல மோதிடுறாங்க. சோ திரும்பி இவங்க பார்த்தா ஆள் நடமாட்டே இல்லாத காட்டுக்கு நடுவுல ஒரு வீட்டுல மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அவங்க எப்படி போனாங்க, அதே சமயம் அந்த இடத்துல அவங்க என்னென்ன டார்ச்சர்ஸ் அனுபவிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் மூவியா கொண்டு போயிருப்பாங்க. சோ கடைசியா அந்த இடத்த விட்டு அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதே சமயம் மூவி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த டார்ச்சர் சீன்ஸ் ஆகட்டும் ரொம்ப ஒரு கொடூரமாவே எடுத்திருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா இந்த மூவி நம்பி பார்க்கலாம். நம்மளிஸ்ட்ல 4th பிளேஸ்ல தி ஹில்ஸ் ஹேவ் ஐஸ் 2006 வந்த ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி வித் IMDb ல 6.4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, குரூப் ஆஃப் ஃபேமிலி அப்படியே என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் மாதிரி அப்படியே கிளம்பி போறாங்க. அதே சமயம் நிறைய பாலைவனம் இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நாட்டோட நியூக்ளியர் வெப்பன் நிறைய விஷயங்கள் அங்கதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க. சோ அதனால அந்த சுட்டு வட்டாரத்துல மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு விதமா பாதிக்கப்பட்டு அவங்களே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சோ இந்த ஃபேமிலி அந்த டெசர்ட் இருக்கிற இடத்துக்கு போறப்ப அந்த கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அந்த டெசர்ட்ல இருக்கவனுங்க இவங்க ஒவ்வொருத்தரையும் அப்படியே கொடூரமா கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ கடைசியா இந்த ஃபேமிலில எத்தனை பேர் தப்பிக்கிறாங்க, பிளஸ் மூவி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க இருக்குன்னே சொல்லலாம். சோ கண்டிப்பா தனியா தான் பார்த்தாகணும். நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருந்து ஹை டென்ஷன் 2003 வந்த ஹாரர் மிஸ்டரியான மூவி வித் IMDb ல 6.7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு குரூப் ஸ்டடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு 2 பேர் கார்ல போறாங்க. சோ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போக ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த வீட்டுக்கு ஒரு சைக்கோ கில்லர் வரான். அவன் அந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே கொடூரமா ஒவ்வொருத்தரே கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும். சோ இதுக்கப்புறமே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இருக்கிற கொஞ்சம் பேர் வச்சு தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில இவங்க எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா, அதே சமயம் கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க. கண்டிப்பா அந்த ட்விஸ்ட் யாராலையுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. சமயம் சீன்ஸ் த்ரில்லர் சீன்ஸும் வேற லெவல்ல பண்ணிருந்தாங்கன்னு சொல்லலாம். சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்லாஷர் மூவில கண்டிப்பா இந்த மூவிக்கு தனி ஸ்பேஸ் இருக்கு. ரத்தம் தெறிக்க இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருந்து பிளானட் டெரர் 2007 வந்த ஹாரர் ஆக்ஷனான மூவி வித் IMDb ல 7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவில பார்த்தீங்கன்னா டைரக்டர் டரண்டினோ அப்புறம் ப்ரூஸ் வில்சன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சரி ஓகே, இந்த மூவியோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, வில்லன் கேங்ஸ்னால ஒரு பயங்கரமான கேஸ் பரவுறதுனால அந்த கேஸை சுவாசிச்ச எல்லா மக்களுமே ஒரு கொடூரமான ஜாம்பியா மாறிடுறாங்க. இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கேங்ஸ்லாம் சேர்ந்து இப்படி அந்த ஜாம்பிஸ் தப்பிச்சு தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஹாரர் மூவியை தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ மூவியோட ஆன்லைன் ஸ்டோரி இதுதான். கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரத்தம் சொட்ட எடுத்திருப்பாங்கன்னே சொல்லலாம். அவ்வளவு கொடூரமா இருக்கும். பிளஸ் நம்ம டைரக்டர் டரண்டினோ பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு வில்லன் நடிச்சிருப்பாரு. அதே சமயம் ஆக்ஷன் சீன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருந்து மார்டர்ஸ் 2008 வந்த மிஸ்ட்ரி ஹாரரான மூவி வித் IMDb ல 7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, மூவியோட ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை கடத்தி கொண்டு போய் சித்திரவதை பண்ற கும்பல் இருந்து சின்ன பொண்ணு போலீஸ் காப்பாத்துறாங்க. அதுதான் நம்ம ஹீரோயின். சோ அவங்க ரொம்பவுமே கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அதே சமயம் அவங்க மைண்டே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா மாறிடும். அந்த பொண்ணு ஒரு ஆசிரமத்துல சேர்த்தி விடுறாங்க. இப்போ போயுமே அந்த பொண்ணுக்கு நிறைய இல்யூஷன்ஸ் எல்லாம் வருது. பிளஸ் அங்க ஒரு ஃப்ரெண்டு வேற கிடைக்கிறா. அவகிட்ட மட்டும் ஹீரோயின் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க டார்ச்சர் பண்ணாங்க, அவங்க நல்லா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப அவ ஃப்ரெண்டு தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போய் அந்த ஃபேமிலில இருக்க எல்லாத்தையுமே ரத்தம் தெறிக்க கொடூரமா கொலை பண்றா. சமயம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறாங்க. என்ன சின்ன வயசுல டார்ச்சர் பண்ணது இந்த ஃபேமிலி இருக்க லேடி தான் அப்படி நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறமே அந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரத்தம் தெறிக்க ஒரு மிஸ்ட்ரியான ஹாரர் மூவியா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா மூவி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா R-rated சீன்ஸ்ங்கிறத சீனுக்கு சீன் செம்ம பிளட் கண்டென்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலும் தனியா தான் பார்த்தாகணும். அந்த அளவுக்கு ரொம்பவுமே கொடூரமா இருக்கும். நல்ல ஒரு பியூர் ராவான மூவியா தான் இருக்கும். கண்டிப்பா நம்பி பார்க்கலாம். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட வந்து பார்க்குறேன். டாடா, பை பாய்.